அந்த பேரண்ட்ஸ் ஒரு வேளை ஜீவனாம்சம் வாங்கணும் பையன்கிட்ட இருந்து அப்படின்னு நினைச்சா என்னென்ன வழிமுறைகள் அவங்க கையாள வேண்டும் சார்? கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு அட்வொகேட்டோட துணை இருந்தால் ரொம்ப நல்லது. அப்படி இல்லைனாலும் பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ப்ரொடெக்ஷன் ஆஃபீஸர், சமூக நலத்துறையில் வந்து ஒரு ப்ரொடெக்ஷன் ஆஃபீஸர் இருப்பாங்க. அவங்க வந்து டெடிகேட்டடாக இவங்களுக்கு பண்ணுவாங்க. இவங்களுக்காகவே அவங்க நியமிக்கப்பட்ட நபராக இருப்பாங்க. அவங்க வந்து உங்ககிட்ட தேவையான ஆவணங்கள்லாம் வாங்கி நீதிமன்றம் வரைக்கும் போய் உங்கள் சார்பாக அவங்க வாதாடி உங்களுக்காக உண்டான நியாயத்தை அவங்க பெற்று தருவாங்க. சார், ஒரு மகனோ ஒரு மருமகளோ பெற்றோரை வந்து சரியா பார்த்துக்கலாம் அப்படின்னா அவங்களுக்கு என்னென்ன தண்டனை கிடைக்கும் சார்? கண்டிப்பாக 3 மாதம் தண்டனை உண்டு, சிறை தண்டனை உண்டு. அது மாதிரி 5000 ரூபா ஃபைனும் உண்டு. உண்மையிலேயே இது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் கம்மின்னு தான் சொல்லுவேன். அந்த மாதிரி ரோட்டில் விட்டுட்டு வரவங்களுக்கு வந்து 3 மாதம் தண்டனையா அப்படின்றது ரொம்ப குறைவாக தான் இருக்குது. பட் இருந்தாலும் இந்த 3 மாதம் சிறைன்றதே வந்து இந்த மாதிரி எங்கேயும் பார்க்காதவங்களுக்கு மிகப்பெரும் ஒரு துன்பம், ஒரு நரகமாக தான் இருக்கும். அது நிறைய பேருக்கு தெரியாது. ஓகே, சிறை சென்று வந்தவங்களுக்கு வந்து அது வேணும் சாதாரணமாக இருக்கலாமே தவிர, இதெல்லாம் வந்து சாமானிய ஒரு குடும்பத்தினருக்கு வந்து அது சாதாரண விஷயம் இல்லை, அது ஒரு பெரிய விஷயம்தான். ஓகே, சப்போஸ் இதை வந்து அவங்க செய்ய தவறினால், 2வது செய்ய தவறினால் 2த்தையும் சேர்த்து தண்டனையாக அவங்க வந்து பெற வேண்டிய வேலை இருக்கும் அந்த இடத்துல.